நேயர்களே, இன்றைய பகுதியில் ஒரு மனிதனுக்கு முடி ஏன் கொட்டுகிறது? அடிக்கடிக்கு நம்ம பல மருந்தை சாப்பிட்றோம், ஆனாலும் முடி கொட்டுது. ஒரு மனிதன் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் உடைய சேர்க்கை, லக்னாதிபதியுடன் செவ்வாயின் சேர்க்கை இருந்தால் சில வயசுக்கு அப்புறம் முடி கொட்டுறது ஆரம்பிச்சிடும். சுக்கிரன் ராகு புதன் சேர்க்கை 12வது பாவத்தில் இருந்தால் மத்தியத்தில் முடி கொட்டும். 12ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரன் இருந்தால் முடி கொட்டும். தைராய்டு நோய் இருந்தால் முடி கொட்டும். செவ்வாய் சனியின் சேர்க்கை 2ஆம் பாகத்தில் 12ஆம் பாவத்தில் இருந்தால் முடி கொட்டும். புதன் பலகீனமாக இருந்து செவ்வாயின் பார்வையில் இருந்தால் முடி கொட்டும். இதுக்கு பல காரணங்களை சொல்லலாம். அதிகமாக உஷ்ணமான சாப்பாடை சாப்பிட்டால் முடி கொட்டும். புதன் உச்சமாக இருந்தால் லக்னத்தில் இருந்தால் நல்ல முடி இருக்கும். ஆனால் அதே புதன் பாப கிரகத்துடன் இருந்தால் அதை செவ்வாய் சனி பார்த்தால் முடி கொட்டும். இந்த முடி கொட்டுறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அதுவும் வீட்டின் தென்மேற்கும் தென்கிழக்கு சரியாக இல்லை. அவர்கள் வீட்டில் சமையல் வடகிழக்கில் இருந்தால் அல்லது வடகிழக்கில் ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தால், குப்பைகள் அதிகமாக இருந்தால், அந்த மனிதன் வீட்டில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் முடி கொட்டும். சில பேரை பார்த்துருப்பீங்க நீங்கள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லோருக்கும் முடி கொட்டுது. வழக்கத்தடியாகவே இருப்பாங்க, குடும்பமே அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாருக்கும் இருக்கும். இதில் முக்கியமான காரணம் செவ்வாய். இந்த செவ்வாய் 12ஆம் பாவத்தையோ அல்லது புதனை பார்த்தால் இவர்களுக்கு முடி கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் புதனின் பரிகாரம் செய்ய வேண்டும். புதன்கிழமை விநாயகர் கோயில் சென்று பூஜை செய்ய வேண்டும். புதனின் ரத்னமான பச்சை எமரல்டு கிரீன் கலர் ஸ்டோனை அணிய வேண்டும். உங்கள் லக்னாதிபதியின் ரத்னத்தை அணிய வேண்டும். நம்முடைய உணவில் ரொம்ப சூடான பொருட்களை சாப்பிடக்கூடாது. பாடியில் ஹீட் கம்மியாக ஜென்ரேட் ஆக வேண்டும். இதை கவனித்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.